கயல் சீல் நடிகர் சஞ்சு திடீர் விபத்தில் சிக்கி வெளியான அந்த துயர செய்தி சன் டிவி திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ்ல ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான டிவி சேனல்ல சன் டிவி அதிகமான ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு டிவி சேனல். அதற்கு முக்கியமான காரணமே இந்த டிவி சேனல் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல்கள் தான். மற்ற சேனல்கள் மாதிரி இவங்க மற்ற நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்காம முழுக்க முழுக்க சீரியல்களை மட்டுமே கவனம் செலுத்தி வராங்க. அதுலேயும் சன் டிவி ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா சீரியல்களும் மக்களுக்கு ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். அதனாலேயே மக்கள் தினம் தினம் இந்த சீரியல்களை விரும்பி பார்க்குறாங்க. அப்படி சன் டிவியில் கடந்த சில வருடங்களா டிஆர்பியில் நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்க முக்கியமான சீரியல்களில் ஒன்று கயல். ஆல்ரெடி எதிர்நீச்சல், சிங்கப்பெண்ணே, 3 முடிச்சுன்னு இந்த 3 சீரியல்களும் என்னதான் வார வாரம் போட்டி போட்டாலும் அந்த சீரியல்களுக்கெல்லாம் கொஞ்சம் டஃப் கொடுக்குற அளவுக்கு கயல் சீரியல் வார வாரமும் டிஆர்பியில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. கடந்த 3 வருடமா அந்த சீரியல் சன் டிவியில் மிக மிக ஒரு வெற்றி பாதையில் பயணிச்சிட்டு இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் இந்த சீரியலுடைய கதாபாத்திரங்களும் கதையும் தான். ஒரு கஷ்டப்படக்கூடிய சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, பையன், இவங்க எல்லாரும் அவங்களுடைய கல்யாணத்தை பற்றி யோசிக்கும் போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படிலாம் சரி பண்ணுறாங்க, எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் பிரிஞ்சு போகாம ஒரே கூட்டு குடும்பமா ஒண்ணா வாழ முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா யதார்த்தமா எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. இந்த சீரியலும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமலும் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பாகப்படுது. இதுல முக்கியமான கதாபாத்திரத்துல, குறிப்பா கயல் கதாபாத்திரத்துல நம்ம சைதாரா ரெட்டி நடிக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி யாடி நீ மோகினி சீரியல்ல வில்லி கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. அதுலயே தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பாடல்களை கொண்டுகிட்டாங்க. இப்போ இந்த சீரியல் மூலியமா அழிக்க முடியாத ஒரு இடத்துல சிம்மானம் கட்டி உட்கார்ந்துருக்காங்க சைதா ரெட்டி. அதே மாதிரி இந்த சீரியல்ல எழிலுங்கிற கதாபாத்திரத்துல நம்ம சஞ்சீவ் நடிக்கிறாரு. இவரு சீரியல் நடிகை ஆலியா மான்சாவை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாரு. இவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. இவரும் சின்ன வயசுல நிறைய தமிழ் படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. அதன் பிறகு வளர்ந்து இவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா பெருசா சினிமாவில வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேரத்துல தான் சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ந்து சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் தமிழ்ல சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ், கலர்ஸ்னு சேர்த்து மொத்தமாக ஒரு 30 சீரியலுக்கு மேலே நடிச்சிருப்பாரு. இந்த சீரியல்ல கதாநாயகனா எழிலுங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போதான் எழிலுங்கிற கதாபாத்திரம் பேங்க்ல லோன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அந்த லோனை வாங்கி எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணி கையிலுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கணும் அப்படின்னு ஒரு மனைவிக்காக போராடுற கணவனா மாறியிருக்காரு எழில். இப்படி சீரியல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல இந்த வாரத்துக்கான ஷூட்டை முடிச்சுட்டு எழில் கதாபாத்திரம் நடிக்கிற சஞ்சு அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போயிருக்காரு. போற வழியில அவருடைய கார் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய விபத்தில் சிக்கி சஞ்சுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பரிதாபம் ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும் மீளாத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.